இளையராஜா பாடலை பயன்படுத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு அவங்களுக்கும் தெரியாதா என்ன? ஏன்னா இதே திரையுலகத்தில் தொடர்ந்து படம் பண்ணுறவங்க ஆதிக்க ரவிச்சந்திரன் தொடர்ந்து பேப்பர் பார்ப்பார்ல. அப்போ இளையராஜா பாடல்களே அவர் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினா நிச்சயமாக நம்ம கோர்ட்டுக்கு போகணுங்கிறது அவர் தெரியாதா என்ன? அப்போ அனுமதி வாங்கிட்டு தான் அதை பண்ணியிருப்பாங்க. அவங்க விளக்கம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நான் யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். இந்த திரையுலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் தெரிந்தவர்கள் அதை செஞ்சுட்டு தான் அந்த பாடலை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ இளையராஜா தரப்பில் இருந்து நீங்கள் பாடலை 7 நாட்களுக்குள்ளே தூக்குங்க, இல்லைன்னா எனக்கு நஷ்ட ஈடு கொடுங்கன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புறது சட்டப்படி சரியான்னு நமக்கு தெரியல. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இளையராஜா இல்லாமல் நம் பொழுது கிடையாது. நான் இளையராஜாவினுடைய தீவிரமான ரசிகன். இளையராஜாவினுடைய எல்லா பாடல்களையும் தினந்தோறும் விழுந்து விழுந்து கேட்குறவன் நான். ஆனாலும் இங்கே நியாயம் தர்மம்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப கேட்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ அந்த பட நிறுவனம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகே.